திருக்கடவூர்ல குங்கிலிய கலையர்னு ஒரு அடியார் சாமிக்கு தினமும் குங்கிலிய தூபம் போடும் தொண்டை செய்து வந்தார். ஒரு கட்டத்துல அவருக்கு வறுமை வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சு. பிள்ளைகளெல்லாம் பசியோட இருக்கேன்னு அரிசி வாங்குறதுக்காக அவர் மனைவி கழட்டி கொடுத்த தாலியையும் விற்று குங்கிலியம் வாங்கி சாமிக்கு தூபம் போட்டாராம். அதனால ஒன்னும் குறைஞ்சு போயிடல. அளவில்லாத செல்வமும் நிறைவான இன்ப வாழ்க்கையும் நீடு புகழும் பெற்றார். இது மட்டுமா, உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பயம் மரணத்தை பற்றியது. என்னைக்கு இருந்தாலும் யமன் வந்து பாசக்கயிறை போட்டு நம்மை கூட்டிட்டு போயிடுவார்னு எல்லாருமே பயப்படுறாங்க. இப்படி நாமெல்லாம் கழுத்துக்கு யமன் கயிறு வருமோன்னு பயந்துகிட்டு இருக்கும் போது திருப்பனந்தாளில் சாய்ந்திருந்த சிவலிங்கத்தையே தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து நேராக்கினார் என்பதை ஏய்ந்த கயிறு தன் கண்டத்தில் பூட்டி எழிற்பனந்தாள் சாய்ந்த சிவன் நிலைத்தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நற்குங்கிலியம் கொண்டு அனற்புகை காலனை முன் காய்ந்த அறக்கிட்ட தென்கடவூர் கலையனையேன்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பி ஆண்டார் நம்பி நமக்கு அருள் செய்கிறார். அதனால நாம பண்ணுகிற சிவபூசையில் தூபம் காட்டும் போது குங்கிலிய கலையனார் என்ன அன்போட சாமிக்கு அதை செய்தாரோ அதே அன்போட செஞ்சா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போய் ஒரு சுகமான வாழ்க்கை அமையறதோட யம பயமும் இல்லாமல் போகும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.